ஆடி மாசம் ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது. ஆமா. அதுவும் ஆடி மாதம் வர பௌர்ணமி பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, நம்ம சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்தது. மருந்துகள் தொடக்கம் அன்றைக்கு நிறைய நம்ம செய்வோம். அந்த மாதிரி பௌர்ணமினாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி ஆடி பௌர்ணமி நம்ம ஜூலை 29 இதுல தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் தண்ணில எல்லாம் சில மூலிகைகளை போட்டு வச்சுட்டு அந்த ஊறல் குடிநீர்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணீரை நம்ம பருகணும். இது முக்கியமானது. ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இங்கே ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கே முக்கியமான ஒரு இடம்னு சொன்னால் அது எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், எங்கள் நித்யா மேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு இங்கே வந்தாலுமே இங்கே தீர்வு இருக்குது. அதான் நான் தான் சொல்கிறேனே, கிட்னி பேஷண்ட்டை யாருமே முடியாதுன்னு சொன்ன ஒரு கிட்னி பேஷண்ட் ஆளை குணமாக்கிட்டாங்க. லிவர் பிரச்சனையா, இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பிரச்சனையா, இல்லை ப்ராப்ளம் கேன்சர் இருக்கா, என்ன பிரச்சனைக்குமே இங்கே ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றதான் நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே ஆன்மீகமும் மருத்துவமும் சேர்ந்து கலந்த இடம்தான் இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், எங்கள் நித்யா மேம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிப்ஸாகவும் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் ஆலயங்கள் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நீங்கள் நேராக என்கிட்ட வாங்க, யாரும் பார்க்க முடியாதுன்ட்டாங்களா, நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து குணமாக்குற ஒரே டாக்டர்னால் எங்கள் நித்யா மேம் தான். அதனால் நீங்கள் நேராக வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. ஏதாவது கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சுகர் ஏதாவது ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை கேன்சரே இருக்கா, உங்களை குணமாக்க முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, இங்கே வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, நேராக வாங்க, பாருங்கள். உங்களுடைய நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி தீர்வு பண்ணலாம், எப்படி சரி பண்ணலான்றது அதே யோசனையிலே சரி பண்ணி கொடுப்பாங்க. அதை விட உங்களுக்கு ஒரு கோயிலும் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். இப்போ இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு என்னன்னா, ஆடி பௌர்ணமியை நம்ம பார்க்க போகிறோம். ஆடி பௌர்ணமிக்கு என்ன ஸ்பெஷல் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அப்படின்னா எனக்கு அதே என்ன சொல்கிறது, தீக்ஷாலயம் உள்ள நுழைஞ்சாலே ஒரு உற்சாகம் வந்துடுது மேம். நானே வரும்போது டல்லாக வந்துடுறேன், உள்ளே வந்தோன்னு ஒரு தெம்பாயிடுறேன். இங்கே அது இன்னும் ஒரு பாசிட்டிவாக இல்லை சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்றீங்க, அந்த ஒரு பவர் இருக்கும்ல மேம் இங்க. அதனால எனக்கே ஒரு ஆரோக்கியம் வந்துடுது. கண்டிப்பா மேம், இப்போ ஆடி பௌர்ணமி, அந்த ஆடி பௌர்ணமிக்கு என்ன ஸ்பெஷல், எப்படி அது வழிபாடு பண்ணலாம் சொல்லுங்க மேம். ஆடி மாசம் ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் ஆடி மாதம் வர பௌர்ணமி பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, நம்ம சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்தது. இந்த பௌர்ணமி தினத்தன்று நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே, ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பேசும்போது நான் சொல்வேன், நிறைய மருந்துகள் நாங்க செய்வோம், பூஜைகள் நிறைய நம்ம செய்வோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்தர் வழிபாடு, சித்தர்களோட பூஜை நம்ம ஸ்பெஷலா செய்யறது, மருந்துகள் தொடக்கம் அன்றைக்கு நிறைய நம்ம செய்வோம். அந்த மாதிரி பௌர்ணமினாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி ஆடி பௌர்ணமி நம்ம ஜூலை 29 புதன்கிழமை வருது. பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு சில விஷயங்கள் எல்லாமே ரெகுலரா செய்வோம். அதாவது நம்ம கிரிவலம் போறது ரொம்ப முக்கியமானது. கிரிவலம் போகும்போது அதுவும் பௌர்ணமி அன்று முழு நிலவோட நம்ம அந்த கிரிவலம் சென்று வரும்போது பாத்தீங்கன்னா அது இறைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். கிரிவலம் அப்படின்றது அதுக்குதான், அந்த நிலா வெளிச்சத்துல இறைவனே நமக்கு மலையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள்ல நம்ம கிரிவலம் வரும்போது அந்த பவர் நமக்கு முழுவதுமாக கிடைக்குது அப்படின்னு சொன்ன, சந்திரனோட அந்த ஆற்றல் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதுவும் சில பொருட்கள் நம்ம வீட்டுல வாங்கி, மங்கள பொருட்கள் வீட்டுல வாங்கி வைக்கும்போது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குது. பௌர்ணமி அன்று ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை வழக்கத்துல வச்சுக்கோங்க. அதாவது வீட்டுக்கு நம்ம பூஜை அறைக்கு தேவையான சில மங்கள பொருட்கள் வாங்குறது அன்னைக்கு சிறப்பு. பாத்தீங்கன்னா நம்ம குங்குமம்,
மஞ்சள், சாம்பிராணி, சந்தனம், இந்த சந்தனாதி தைலம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அன்றைய தினம் நம்ம இந்த மங்கள பொருட்கள், மலர்கள் வாங்குவது, வெண்மை நிற மலர்கள் வாங்கணும். சந்திரன் அப்படின்னால அந்த வெண்மை நிற மலர்கள் வாங்கி பூஜை அறையில வைப்பது அன்னைக்கு சிறப்பு. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா முத்து. இந்த முத்து, பவழம் ரெண்டுமே எல்லாருமே அணியலாம். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக இது அணியலாம். அன்னைக்கு நம்ம முத்து வாங்குறது, நல்ல ஒரிஜினல் முத்தா பார்த்து வாங்கி நம்ம அதை அணிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த முத்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த மலர்கள் நல்லா மல்லிகைப்பூ, நல்லா ஒரு கிண்ணத்துல மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கு நடுவுல அந்த முத்தை வச்சுட்டு நம்ம பூஜை அறையில வச்சு அது பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த முத்தை எடுத்து நம்ம அணிஞ்சிக்கலாம். முத்து மாலையாக வாங்கலாம், இல்ல மோதிரம் செய்யறதுக்கு ஏற்ற முத்து வாங்கி வச்சுக்கலாம். சிலர் வந்து கழுத்துல அணியறதுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி முத்தை வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்து போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். மூன் ஸ்டோன், சந்திரக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஹீலிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு இந்த ரேக்கி மாதிரியான மெத்தட்ஸ் கொடுக்கறதுக்கு, ஹீலிங் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு கற்களுக்குமே சில வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்றது இந்த சந்திரக்கல் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஸோ உடல்ல வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, உடல் சூடு இருக்கு, உஷ்ணம் இருக்கு அப்படின்னா இந்த மூன் ஸ்டோனை நம்ம கைகள்ல கொஞ்ச நேரம் வைக்கலாம். அதே மாதிரி இதுல தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் தண்ணில எல்லாம் சில மூலிகைகளை போட்டு வச்சுட்டு அந்த ஊறல் குடிநீர்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது உடலுக்கு அந்த உஷ்ணம் வந்து நமக்கு தனிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூன் ஸ்டோன் அன்னைக்கு வாங்குறதும் ரொம்ப சிறப்பு. சந்திரக்கல் வாங்கி நம்ம வீட்டுல வைக்கலாம், இல்ல நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன் வாட்டர் குடிக்கணும்ன்றதுக்கா வாட்டர் பாட்டிலே அழகா காம்பாக்டா நமக்கு வருது. ஸ்டோன் உள்ள இருக்கிற மாதிரியும் அந்த அதுல நான் பட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது அதனால உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான அந்த உஷ்ணம் நமக்கு குறையுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றுதான் அந்த சந்திர தரிசனம். எப்போதுமே பௌர்ணமி அன்னைக்கு தவறாமல் இதை செய்யுங்க. என்னன்னா நல்ல ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீர் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம மாடிக்கு போயிட்டு சந்திரன் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நல்லா உட்கார்ந்து நம்ம வந்து சந்திரனை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம பருகணும். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு தீபம், நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா உட்கார்ந்து கண்களை மூடி சந்திர பகவானை நல்லா நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும், நோய் தீரணும், உடல் உஷ்ணம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பௌர்ணமி அன்றைக்கு இந்த சந்திர வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம பருகணும். இது முக்கியமானது. ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு முத்து வாங்குவது சிறப்பு. நம்ம இந்த மூன் ஸ்டோன் வாங்குறதும் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தேங்க்யூ மேம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேம். இந்த பௌர்ணமியை எல்லாரும் வழிபடுவாங்க, ஏன்னா அவ்வளோ வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்க. இந்த முத்து, இந்த மூன் ஸ்டோனு இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை. டிஃப்ரெண்ட்டாக அதான் எங்கள் நித்யா மேம் வீடியோ ஏன் இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா நிறைய எல்லாரும் சொல்கிறத நீங்கள் சொல்கிறது இல்லைல்ல, நீங்கள் நிறைய வித்தியாசமாக எப்படி தான் மேம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொல்கிறீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த ஆடி பௌர்ணமி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். முத்து வாங்குங்க, பவழம் வாங்குங்க, இந்த மூன் ஸ்டோன் தண்ணி குடிங்க, அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ஆரோக்கியத்துக்கே நல்லதுங்க. நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் நீங்கள் டிலேவே பண்ணாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, மேமை வந்து நேரில் பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.